ஹாய்ங்க, வணக்கம். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சூப்பர் டேஸ்ட்டில் கோதுமை மாவு அல்வா தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் எல்லாமே அளந்துக்கோங்க. ஒரு கிண்ணம் சர்க்கரை, 2 கிண்ணம் தண்ணி. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகுப்பதம் அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சால் போதும். தண்ணி கொஞ்சம் சூடாகணும், அவ்வளோதான். இந்த கோதுமை மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லே வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரட்டும். இப்போ இதில் 1/2 கிண்ணம் நெய் ஊற்றிக்கிறேன். 1 கிண்ணம் நெய் விட்டால் தான் இது கரெக்டான அளவு. 1 கிண்ணம் மாவு, 1 கிண்ணம் நெய், 1 கிண்ணம் சர்க்கரை. ஆனால் 1 கிண்ணம் நெய் விடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப திகட்டிடும், சாப்பிட முடியாது. அதுக்காக நான் 1/2 கிண்ணம் நெய் விட்டுருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த நெய் விட்ட பிறகு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாவு எந்த பதம் வரும்னா மணல் மாதிரி ஆகும். நம்ம இது வறுக்க நெய்யில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மணலில் தண்ணி விட்டால் எப்படி கெட்டியாக அப்படியே ஜாமாயி நிற்கும், அந்த மாதிரி ஆகும் மாவு. இந்த அளவுக்கு ஆகும்போது இது கரெக்டான பதம். இப்போ நம்ம சர்க்கரை தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சூடாக இருக்கும்போதே எடுத்து இதில் விட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கலந்து நல்லா விடுங்க. இல்லைன்னா கலக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும். அதே மாதிரி தண்ணி பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். உடனே கட்டியாகிடும். நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். வேணும்னா முந்திரி பருப்பு, பாதாம் அதெல்லாம் கூட கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, சிம்பிளாக தான் செய்கிறேன் நான். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திரண்டு வரணும். இந்த மாதிரி ஒன்றா உருண்டு வந்ததும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1 கிண்ணம் நெய் விட்டிங்கன்னா நெய் பிரிஞ்சு வரும். அது உங்களுக்கு தெரியும் அளவுன்னு பார்த்தோம்னா. நம்ம நெய் கம்மியாக விட்டுருக்கிறதுனால நெய் பிரிஞ்சிலாம் வராது, லைட்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அளவான நெய்யோட சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஒரு 3/4 கப் அளவு கூட ஊற்றிக்கோங்க. நெய் அதிகமாக பிடிக்கும்னா. ஆனால் இதுவே போதுமான அளவு தான். இந்த அளவுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.